அல்லேலூயா அல்லேலூயா. இருக்க கூடாது, நம்ம எப்பொழுதும் பேசணும். அல்லேலூயா. ஆமா, சிலுவையுடைய ரகசியம் என்ன? கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. யாரும் சிலுவை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, சிலுவையை பற்றி உபதேசிக்க மாட்டேங்கிறாங்க. சிலுவை எதற்காக எனக்கு என் ஆண்டவர் சிலுவையில மரித்தார், ஏன் என் ஆண்டவர் சிலுவையில தொங்கினார், அந்த சிலுவையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற குறித்து ஆமா அநேக பேரு அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கூட அந்த வேதத்தை வாசிங்களேன். 1:18 உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குதாமா? பைத்தியமா இருக்குது. கவனிங்க. ஆமா, ஏன் பேசுற? அதெல்லாம் அவமானத்தின் சின்னம், அது சாபத்தின் சின்னம். சிலுவை பத்தி பேசினா, சிலுவை பத்தி தியானிச்சா கஷ்டம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு துரு உபதேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. நமக்கோ வாசிங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கையை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்ம கெட்டு போறது பைத்தியம், நமக்கு அது தேவ பலன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிலுவை நீ பார்க்கணும். அல்லேலூயா. இதற்காக இயேசு அடிக்கப்பட்டாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை குறித்து நீ யோசிக்கணும். அல்லேலூயா. அதேபோல பவுல் பாருங்க, நம்ம 23 வாசிங்க. 23 அதிலே 22 23 வாசிங்க. 22 வாசிங்க. யூதர்கள் நாங்களோ சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நான் எதை பிரசங்கிக்கிறேன் அப்படின்னா, நான் பிரசங்கிக்கிற இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க. அவங்களுக்கு பழக்கம் உண்டு, அடையாளத்தை காண்பி. ஏசப்பட போய் கேட்கிறாங்க, அடையாளத்தை காண்பி, இதான் கிறிஸ்து என்றால் ஒரு அடையாளத்தை காண்பி. அல்லேலூயா. ஆமா, ஒரு அடையாளத்தை காட்டு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. கிரேக்கர்கள் அது என்ன ரகசிய ஞானத்தை சொல்லு. ஆமா, ஞானத்தை கேட்கிறாங்க. நாங்களோ சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த சிலுவையில் தான் உனக்கு அடையாளம் இருக்கிறது. உனக்கு கிறிஸ்துவின் அடையாளமே சிலுவை. ஏன்? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக சாபங்களை சுமந்தார் அப்படிங்கிற ரகசியம் உனக்கு தெரியணும். அல்லேலூயா அல்லேலூயா. என் பாவங்களை சிலுவையில சுமந்தாச்சு, என் சாபங்கள் சிலுவையில சுமந்தாச்சு. நீ நான் சாபம் இல்லாதவனாய் பாவம் இல்லாதவனாய் ஆட முடியும் அப்படிங்கிற ரகசியம் உனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மீண்டும் கூட வாசிங்க. நாங்களோ பிரசங்கிக்கிறோம். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலோ அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலவீனத்திலோ அதிக பலனாக இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிலுவையில் நடந்த நிறைய காரியங்கள் இருக்கிறது. சிலுவை என்பது நல்லா கவனிங்க, இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. பிசாசு நியாயம் தீர்க்கப்படுகிறான். பிசாசு என்ன பண்ணலாம்? உலக நியாயம் தீர்க்கப்படல, பிசாசு நியாயம் தீர்க்கப்படுகிறான். உலக நியாய தீர்ப்பு ஆண்டு வர போகுதா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, முதல் ஆதாம் முதல் ஆதாம் வந்து என்ன பண்ணா? பாவத்தை செஞ்சிட்டான். அவனால அந்த பூமி முழுவதும் பாவம் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆதாம் வந்து பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பாவ சுபாவம் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. எப்படி அப்படின்னா, முதல் குழந்தை பிறகு ஆதாம் ஏவாளுக்கு 2 பேர். ஒருத்த பேருன்னா ஆபேல், ஒருத்த பேரு
காயின் ஆபேல் ரெண்டு பேர் பிறக்கிறாங்க. கவனி, அப்போ அங்க ரெண்டு பேருக்கு என்ன வருது? முதல் பாவம் வருது பாரு, பொறாமை. காயின் படைச்சது ஆண்டவர் எடுத்துக்கல, ஆபேல் படைச்சது எடுத்துக்கல. பத்தியா அவன் எடுத்துக்கிறாரு பொறாமை. சரியா? அந்த சுவாமம் அப்படியே வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, நமக்காக 2ஆம் மாதம் இயேசு வந்தார். அல்லேலூயா. கவனி, இதை சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு காரியத்தை ஆவியானவர் சொல்ல உணர்ந்தார். சரிங்களா? என்ன காரியம் அப்படின்னா, நம்ம பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும். சரிங்களா? போராடுங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய முயற்சியை பண்ணா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களால ஜெயிக்க முடியாது, ஆல்ரெடி ஜெயித்தாச்சு. அதை நீ விசுவசித்து எனக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்றேன். உதாரணத்துக்கு வாலிப பிள்ளைகள் நம்ம சில பாவங்கள் அடிக்கடி உலகத்து மேற்கொண்டே இருக்கு. சரிங்களா? இந்த வாலிப பிள்ளையாசத்துல ஒரு பழக்கம் இல்ல, ஆமா, அந்த காதல் லவ் கிவ் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஆகும். அல்லேலூயா. அது வரும் பொழுது அதை முன்னால் மேற்கொள்ள முடியும். எப்படி முடியும்? அவங்களால முடியாது, அவங்க விழுந்துதான் ஆகணும், அந்த பாவத்துல விழுந்துதான் ஆகணும். ஆனா தேவனை அழிஞ்ச பிள்ளைகள் அதுல இருந்து வெளிவர முடியும், தப்பிக்க முடியும், தப்பிக்க முடியும். எப்படி என்றால் ஒண்ணு நீ அதற்கான முயற்சி பண்ணா போதும். சில பேருக்கு மொபைல் பார்க்க முடியலையா? ஆமா, பார்க்காம இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண தீர்மானத்தை போதும். ஒரு தீர்மானம், நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மொபைல் எடுக்க மாட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா நீ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனி. அப்ப இன்றைக்கு ஒரு ரெண்டு ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். சிலுவையில் நிறைய இருக்கிறது. ஆமா, ரெண்டு ரகசியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அல்லேலூயா. சிலுவை என்ன நடந்துக்குன்னா ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கிறது. என்ன பரிமாற்றம் அப்படின்னா, இந்த சிலுவையில ஏற்கனவே சாபம் அவர்கிட்ட போகுது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் எனக்கு வருது. புரியுதா? சிலுவையில ஒரு பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் முறை. எப்படி? இந்த உலகத்துல சரிங்களா, இயேசு ஆண்டவருக்கு ரெண்டு சுபாவம் உண்டு. ஏசப்பாக்கு என்ன சுபாவம் உண்டு? ரெண்டு சுபாவம் உண்டு. எப்பொழுதும் ரெண்டு சுபாவம் உண்டு. ஒண்ணு, அவன் நீதிபரன், அவன் நியாயாதிபதி. ஒரு யாரு? நியாயாதிபதி, நீதி செய்கிற தேவன். இரண்டாவது கவனிங்க, இரண்டாவது இரக்கம் உள்ள தேவன். என்ன தேவன்? வணங்கி தேவன் எப்பொழுதும் ரெண்டு சுபாவம் உண்டு. மன்னிக்கிற தேவன் இல்ல, தண்டிக்கிற தேவன். மன்னிப்பாரு, தண்டிப்பாரு. எப்பொழுதும் ரெண்டு சுபாவம் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. அன்பாவும் இருப்பாரு, கொஞ்சம் கண்டிப்பாவும் இருப்பாரு. அல்லேலூயா. ஒரே அன்பாவும் இருக்க மாட்டாரு, அப்ப என்ன பண்ணுவாரு? கண்டிப்பாவும் இருப்பாரு. அன்பாவும் இருப்பாரு, கண்டிப்பாவும் இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு ரெண்டு சுபாவங்கள் உண்டு. அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய ரெண்டு சுபாவம். முதல் சுபாவம் நீதி சுபாவம், நீதியா இருப்பார். இரண்டாவது இரக்கமாவும் இருப்பார். எப்படி இருப்பாரு? இரக்கமா இருப்பார். அப்ப நீதி பேசும். ஆமா, நீதியோட வேலை என்ன? பாவம் செஞ்சா கல்லு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு தப்பு செஞ்சுட்டா தண்டனை அனுபவிக்கணும். இது நீதி, இது நீதி. புரியுதா? ஆனா அவனை என்ன பண்ணணும்? காக்கணுமே, கண்டிச்ச கூடாது அப்படின்னு இரக்கமும் போராடும். அல்லேலூயா. அப்ப நீதி பேசும். கவனி, இந்த உலகம் பாவம் செஞ்சிருச்சு, அப்ப இந்த பாவத்துல விழுந்தவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, தன்னுடைய ஒரே குமாரன் ஆதாம் வந்து என்ன பண்ணா? பாவம் செஞ்சுட்டான். அப்ப இந்த பாவம் செஞ்சதுனால ஆதாமுக்கு வரக்கூடிய எல்லாத்துக்கு மேலேயும் இந்த சாபம் வரணும் அப்படின்னு பாக்குது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படிதான் என்ன பண்றாருன்னா, நம்முடைய ஒரே குமாரன் மீது இந்த மொத்த பாவத்தையும் சுமத்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீதி சொல்லுது, அது எப்படி? நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் தண்டிக்க சொல்லுது. தப்பு செஞ்சுட்டா தண்டிக்கணும்னு சொல்லுவீங்க. தண்டிக்க சொல்லணும்னா அதை கொண்டு போய் குமாரன் இயேசு மேல வச்சுவீங்க. அது எப்படி அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு காரியம் சொல்லப்படுது. யார் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இரக்கம் உண்டு, அவங்களுக்கு மட்டும்தான் இரக்கம் உண்டு. அல்லேலூயா. என்ன உங்களுக்கு விளங்க முடியும்? அடுத்த நாளைக்கு நான் சொல்றேன், கவனிங்க. சோ அப்ப ரெண்டு காரியம் நடக்குது. சரிங்களா? அப்போ தேவ சமூகத்துல எக்ஸ்சேஞ்ச் உண்டு. என்ன உண்டுங்க? சிலுவையில பரிமாற்றம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பரிமாற்றம். அல்லேலூயா.
என்ன பரிமாற்றம் அப்படின்னா, என்கிட்ட இருக்க சாபம் அவர்கிட்ட போகுது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் எனக்கு வருது. என்கிட்ட இருந்த பாவம் அவர்கிட்ட போகுது, அவர்கிட்ட நம்முடைய இரக்கம் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், சிலுவையில் நடக்குது எக்ஸ்சேஞ்ச். என்னது? பரிமாற்றம். நம்மகிட்ட இருந்து கொடுக்குறோம், அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். பழசு கொடுத்து புதுசு வாங்குற பாரு. அல்லேலூயா. இப்ப என்கிட்ட ஒன்று கொடுக்குறேன், அவர்கிட்ட ஒன்று வேண்ட வருது. அல்லேலூயா. அதுல என்ன வருதுன்னா, ரெண்டு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடித்து நம்ம தெரிவிக்க போறோம். ஆமா, 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோ தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பாடுள்ள வாழ்க்கை, உபத்திரம் உள்ள வாழ்க்கை, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி. ஏன்னா இயேசு கஷ்டப்பட்டாரு, இயேசு பாடல் வச்சாரு, பாவம் அவருக்கு வரி கட்ட கூட காசு இல்ல, கொண்டு போய் என்ன பண்ணாரு, மீன் வயிற்றுல குண்டில போட்டு அவருக்கு வரி கட்டினாரு. இதெல்லாம் பார்த்து சொல்லுவோம். ஹலோ, கௌரி, இதெல்லாம் விளங்கி கொடுங்க. இதை வாலிபர்களுக்கு நீங்களாம் அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு மேரேஜ் ஆகி ஒரு பாட்டியாக போறீங்க. உண்மைதானே? சரிங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடு நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இயேசுவா பாடுபட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை. ஆமா, இயேசுவா கஷ்டப்பட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கை தரித்திரம். ஏன்னா இயேசுவா பிறக்கிறதுக்கு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ஆட்டு தொழுவத்திலே மாட்டு என்ன பண்ணாரு, பிறந்தார். அப்படி என்ன பண்ணிருக்காங்க, உபதேசிச்சிருக்காங்க. இயேசுவா வரி கட்ட கூட என்ன இல்ல, காசு இல்ல. சரிங்களா? ஏன் அப்படி இருந்தாரு? ஏன் அப்படி தரித்திரம் இருந்தார் அப்படின்னா, அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பளம், இந்த உலகத்தை படைச்சது அவர் தான். பொண்ணு வெள்ளியோ அவருடையது. நல்லா கவனி. ஏன் அப்படி இருந்தார்? அப்படி இருந்தது உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் பிறப்புல கவனி, பிறப்புல ஒரு பணக்காரர். தெரியுமா உனக்கு? யாருக்கு தெரியாது? ஏசப்பாட்ட பொண்ணு கொடுக்குறாங்க. பொண்ணு வெள்ளி, பொண்ணு தூபவர்க்கம், வெள்ளை போடும். 3 கொடுக்குறாரு. பொண்ணு கொடுக்குறாங்க, தூபவர்க்கம் கொடுக்குறாங்க, வெள்ளை போடும். பொண்ணை விட தூபவர்க்கம் எப்பவும் இன்னைக்கு ஒரு பவுன் விலை எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. பொண்ணு ரேட் அதிகம். அதை விட தூபவர்க்கம் விலை அதிகம். அதை விட வெள்ளை போடும் அதிகம். புரியுமா? அல்லேலூயா. இவ்வளவு காஸ்ட்லி. சரிங்களா? ஏசப்பா போட ட்ரெஸ் எவ்வளவு எப்படி ட்ரெஸ் தெரியுமா? ஏசப்பா போட ட்ரெஸ் இல்ல தையில இல்லாம வச்சிருக்காங்க. எப்படி? தையில இல்லாம நெஞ்சிருக்காங்க. எப்படி சைஸ் வச்சு அளவு வச்சு போட்டா ஃபிட்டா இல்ல கை ஒரு இடத்துல இல்ல. எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது ட்ரெஸ். நினைச்சு பாருங்க, ஒரு அளவுக்கு ஒரு ஆளை பார்த்து, சரியா, நீ கையிலே போடாம அந்த ட்ரெஸ் தைச்சு தரேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ரேட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும்? அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவர் போட்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை. ஏசப்பா கஷ்டப்பட்டாரு, ஏசப்பா தரித்திரராய் மாட்டுகளுக்கு பிறந்தாரு, ஏசப்பாக்கு வரி கட்டுறது கூட காசு இல்ல. இதெல்லாம் இருக்கிறது, அது உண்மைதான். அது ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னா, 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ. எப்படி? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ அவர் தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரான. என் நிமித்தம் அவர் தரித்திரான. ஏன்னா நான் ஐஸ்வர்யம் ஆகணும். அல்லேலூயா. அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆரம்ப நாட்கள் உபதேசங்கள் அப்படிதான் வந்துச்சு. என்ன பண்ண, உனக்கு பொண்ணு வெளியெல்லாம் பரவம் தான் இருக்கு, நீங்க சந்தோஷம் இல்ல, ஆமா எதுவுமே இல்ல, எல்லாம் பரவம் தான் சொல்லப்படுது. ஆனா காலம் போக போகதான் உபதேசங்கள் மாறிச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுது. பைபிளை படிக்கிறாங்க. பைபிளை படிக்கும் போது திறக்கப்படுது. ஓ, இங்க மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, இங்க வாழும் போதே ராயல்டியா வாழும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ராயல்டி வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ராயல் வாழ்க்கை.
அல்லேலூயா. ராஜாவுடைய வாழ்க்கை அவர் சிலுவையில நிர்வாணமாய் தொங்கினது எதற்காக என்றால் நீ ஐஸ்வரனாய் மாற வேண்டும். என் தரித்திரம் அவர்கிட்ட போச்சு. அப்ப ஒண்ணு போனா ஒண்ணு வரும்ல, ஒரு பொண்ணு கொடுத்துட்டு அப்ப ஒரு பொண்ணு, அப்ப எனக்கு என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. என்ன வருது? ரெண்டு விதமான ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பூமிக்குரிய. ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு மனம் இருக்கு. ஏன்னா அவருக்கு ரெண்டு மனம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நமக்கு ரெண்டு மனம் வரும். ஒண்ணு நான் ராஜா, இன்னொன்னு ஆசாரி. அல்லேலூயா. ராஜாவாய் நான் ஆளுகை செய்வேன், ஆசார் நாய் பணிவிடை செய்வேன். ராபிக் சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவப்பிள்ளைகளை விளங்கி கொள்ளுங்க. அவர் நம்மளிருந்து தரித்திரம் அவர்கிட்ட போகுது, அவருக்கு ஐஸ்வர்யம் வருது, கிறிஸ்துவ வாழ்க்கை, ராயத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. ஏசப்பா கேட்கணும், ஏசப்பா நீ ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு புரியும். நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கணும். என்ன பிரச்சனை நடக்குது? இதெல்லாம் விளங்கிக்கோ. சத்தியத்தை என்ன போகுது? நம்மள்ட்ட என்ன போகுது? தரித்திரம் போகுது. என்ன போகுது? சரிங்களா? தரித்திரம் போகுது. அவர்கிட்ட என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. அல்லேலூயா. மீண்டும் ஒரு வாசிங்க, 2:9 வாசிங்களேன். ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அல்லேலூயா. யார் நிமித்தம் ஆனாராமா? என் நிமித்தம் தரித்திரர் ஆனார். அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே தரித்திரம் அவருக்கு போச்சுதான், ஒரு தரித்திரம் ஆயிட்டார். ஏன் அவருக்கு ஐஸ்வர்யம் ஏங்க வந்துச்சு? என் நிமித்தம் தான் அவர் படைக்கப்பட்டார், என் நிமித்தம் தான் அவர் கஷ்டப்பட்டார், என் நிமித்தம் அவமானப்பட்டார். ஏன்னா நான் கஷ்டம் அனுபவிக்க கூடாதுன்னு காரணம். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரிய பண்ணி சொன்னா, உங்க அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கஞ்சி குடிச்சிட்டு உனக்கு பிரியாணி கொடுக்குறாங்க. புரியுதா? அவங்க பிரியாணி சாப்பிட்றது காசு அவங்க இருக்கு. ஆனா சரிங்களா, நமக்காக அவங்க என்ன பண்ணாங்க? கஞ்சி குடிச்சிட்டு அந்த சாப்பிட்ட பிரியாணி சாப்பாடை நம்ம கொடுக்குறாங்க. புரியுதா? அப்படின்னு நினைச்சுக்கோ. அல்லேலூயா. அப்போ நான் இப்படியே இருக்கணும்னுக்காக, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், நான் அனுபவிச்ச பாடுகள் தரித்திரத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நான் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. அப்போ என்ன நமக்கு ஏன் கிறிஸ்தவர் கஷ்டப்பட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டு ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம் இருக்கு? ஒன்னு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ரெண்டாவது அப்ப நம்ம என்ன பண்ணா இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை மட்டுமே தேடுறோம். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் வர வர என்ன தெரியுமா செய்யும்? பாவத்தை விட வச்சிடும். அதான் கவனி. பூமிக்குரிய ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன கொண்டு போயிடும்? பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். உனக்கு எந்த பிரச்சனையுமே என்ன வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவ? ஏதாவது ஒண்ணுக்குள்ள நீயே விழுந்துருவ. வீட்டுல சண்டையே இல்லை, உங்க வீட்டுல சமாதானமா இருக்கு, அப்படி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஹாப்பியாவே இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவ? லவ்வுக்குள்ள போய் விழுந்துருவ. ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில முட்களை, சில பார்வனை வீட்டை வச்சிருப்பாரு. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யத்துக்கு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? இந்த ஐஸ்வர்யம் பெருக 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 பாவத்துக்குள்ள விழ வச்சிடும். அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிடும்? பாவத்துக்குள்ள விழ வச்சிடும். நம்ம எதை விரும்புறோம் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை மட்டும் விரும்பிக்கிட்டே இருக்கும். வீடு கொடுக்க ஆண்டவரே, காது கொடுக்க ஆண்டவரே, பணம் கொடுக்க ஆண்டவரே, இது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவா. நீ கேட்கணும் அவசியம் தருவா. கேளுங்க, அப்பொழுதுக்கு கொடுக்க, கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா கேட்க வேண்டியது விட்டுரும். கேட்க வேண்டியத ஏன் அப்படின்னா, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலக ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவருக்கு ரொம்ப லேஸ். ஒரு செகண்ட்ல கொடுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு வந்து சொல்றான், ஐயப்பட்ட இந்த உலகம் முழுக்க எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன மனநிலை நான் அவன் கலங்கிறான். அவன் தான் அவன் ஜெயிச்சார், அவன் அதை பிடிக்கி ஜெயிச்சிட்டார். இப்ப அதை நம்ம கொடுக்குறாரு. பிரச்சனைனா கொடுத்தடி பாவத்தில் விழுந்துருக்க. அவன் என்ன வேணும் அப்படின்னா, இந்த உலக ஐஸ்வர்யம் உனக்கு வேணும், வீடு வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும். ஆனா அதுக்கு முன்பதாக பரலோக ஐஸ்வர்யம் உனக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. நீ பரலோக ஐஸ்வர்யத்தை நீ கேட்டீனாலே பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ஈஸியா கொடுத்துருவார். ஈஸியா
அப்ப வாலிபுள்ள நீ கேளு, கஷ்டப்படுறியா, உன் வீடு ரொம்ப கஷ்டப்படுதா, ஒரு ட்ரெஸ் வாங்கி தருதுன்னா உங்க அம்மா கஷ்டப்படுறா, அப்படி கேட்கணும்னா ட்ரெஸ் கொடுக்க ஏசப்பான்னு கேட்காத, ஏசப்பா அபிஷேகத்தை கொடுக்க ஏசப்பா, எனக்கு ஜெபாவை ஊற்றுன்னு கேளு. அல்லேலூயா. நான் இன்னும் ரட்சிக்கப்படணும்னு கேளு. பரலோக ஆசீர்வாதத்தை கேளு. பரலோக ஆசீர்வாதம் என்ன? வினா அபிஷேகம். முதல் ரட்சிப்பு, ஞானஸ்நானம். என் குடும்பம் ரட்சிக்கப்படாது, நீ ரட்சிக்கப்பட்டாவே பூமிக்கு ஆசீர்வாதம் வந்துடும் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டே இருக்கிறேன், ஏன் நான் இப்படி கணக்காக இருக்கிறேன், ஏன் நான் விரும்பின சாப்பிட முடியல அப்படின்னா இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படல. அப்படி கேட்க வேண்டியதுன்னா சாப்பாடு கொடுக்காண்டவரே, வீடு கொடுக்காண்டவரே கேட்கறத விட என்ன பண்ணுவோம், என் குடும்பம் ரட்சிப்பு கொடுக்காண்டவர். ஏன்னா ரட்சிப்பு தான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது அபிஷேகத்துக்காக எனக்காங்க தண்ணிய மாதம் பேச, அதோட கொஞ்சம் அடுத்தது கேளு. அபிஷேகம் நான் என்ன அபிஷேகத்தை கொண்டு போவேன், நீச்சால கொண்டு போவேன் கேளு. இந்த அபிஷேகத்தை கேட்க 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 மரணம் வந்து. அல்லேலூயா. அபிஷேகத்தை கேளு. அபிஷேகத்துக்குள்ள துதி இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அதனால பாட்டு பண்ணாண்டவரே, உங்களுடைய பாட்டு பாடணும், நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை கேளு. மூணாவது வனங்களை கேளு. எனக்கு கேளு, வனங்களை கேளு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய நீ கேட்க 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 பூமிக்குரிய ஐஸ்வர்யம் தானா உனக்கு வரும். ஆமென். ஏன்னா இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா கூட பரலோக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் எவ்வளவு வந்தாலும் அது உனக்கு பெருசாவே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈஸ்வரனுடைய பாதத்துல எல்லா சொத்தும் வித்து வச்சாங்க. இவ்வளவு பெரிய சொத்து, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சாங்க. ஆனா பேருக்கு என்ன பண்ணல, பெருசாவே தெரியல. இவன் தேர்வு நடந்த பேருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பூமிக்கு ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சே இருக்கான். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டேன், எசப்பட போனா எனக்கு பதவி கிடைக்குமா, எசப்பட வந்தா எனக்கு ராஜ பதவி கிடைக்குமா, அது அப்படியே ஜம்முன்னு போலாமா, பூமிக்கு உதவி தெரிஞ்சே இருந்தான். அதனால எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா இந்த பூமிக்கு ஏசப்பா இதுவரை கிடைக்கல. அல்லேலூயா. போய் காத்திருந்தான், மேல் வீட்டறையில போய் காத்திருந்தான், 10 நாள் காத்திருந்தான். அதுக்கப்புறம் உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ மேலானது பார்க்க ஆரம்பிச்சான். அவன் எப்ப மேல பார்க்க ஆரம்பிச்சனோ கீழே தானா வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்துவுடைய மொத்தத்துல நீ பார்க்க வேண்டியது மேல. என்ன பார்க்கணும்? மேல. என் ஜெபம்ங்கிறது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த ஜெபம் யூட்னு கேளு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சினாவே உனக்கு எவ்வளவு பொண்ணு போறது பெருசாவே தெரியாது. ஆமென். அது பெருசாவே தெரியாது. நீ கீழே பார்க்கும்போது பெருசா பார்க்கும்போது தான் இது உனக்கு பெருசா தெரியும். அல்லேலூயா. மேலக்கு வரும்பொழுது அது பெருசாவே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியருக்கு வந்த போது நான் ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் போன் கேட்டுட்டே இருந்தேன். பெருசா தெரிஞ்சு அப்ப இதை பெருசா பார்க்க எனக்கு குறையுது. அதை விட்டு என்ன பண்ணேன், மேல பார்க்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல பார்க்க எது கிடைச்சாலும் பெருசாவே. அல்லேலூயா. நான் கேட்டது வந்தா கூட இது பெருசா தெரியல, ஓகே நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். அப்படின்னா போறோடைய அப்புறம் திரும்பி பாருங்க, இதுல எவ்வளவு நாள் ஜெபிச்ச, இதுல எவ்வளவு நாள் உபவாசம் போட்ட, ஒரு வண்டி வேணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது வண்டிக்காக எவ்வளவு நாள் அழைச்ச, அது கிடைக்கும் போது பெருசா தெரியல பாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் கேட்டது என்னன்னா அப்பது பெருசா தெரிஞ்சிச்சு, அப்ப எனக்கு தூரமா இருந்துச்சு. நான் அந்த ரகசியம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்க வேண்டியது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை. என்னதுங்க? ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நான் எப்ப மேல நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோம் கீழே தானாய் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இது வந்தாலும் இது மேல எனக்கு பிரியமில்லை, இது மேல எனக்கு கண்டு போகாது. நான் எப்பொழுதும் மேலானதை நோக்கியே பார்த்து கொண்டிருப்பேன். கையை ஞானமையை கொடுத்து. அல்லேலூயா. அப்புறம் பேதுரு பார்த்து வைக்கிறாங்க. அவன் எப்போ பேதுரு மேல பார்க்க ஆரம்பிச்சானோ கீழே எல்லாம் வருது, ஒண்ணு வருது, தள்ளி வருது. அவன் நினைச்சா அதை அனுபவிக்க முடியும், அதை நினைச்சா தன் முன்னாடி பிள்ளைகளை கொடுக்க முடியும். அதை பத்தி நினைக்கவே இல்லை, அது பொருட்டாவே கிடையாது. என்ன பண்ணா அடுத்து என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக அடுத்து என்ன தேவைக்காக இதை அவன் பார்த்தது நம்ம. ஆமென். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. கீழே கதை பார்க்கணும், கீழே கதை பார்க்கணும், மேல அவனுக்கு. அல்லேலூயா. இன்னும் கேட்டது கிடைக்கல அப்படின்னு பார்த்தா நீ இன்னும் பெற வேண்டியது ஏகப்பட்டு இருக்கு. இன்னும் ஒழுங்காக ஜெபாவை பெற்றுக் கொள்ள உலகால நிற்கிறீங்க, வெளியே பயிற்சி கொடு. அதனால நீ முயற்சி பண்ணு. முழங்கால வாழ்க்கையை மாற்றும்.
எப்பேற்பட்ட மனுஷனை மாத்திரம் முழங்கால் பேசப்பட கேள்வி பேசப்பட முழங்கால் நீக்கக்கூடிய கிருபையை தான். 2 மணி நேரம் நீக்கணும், 3 மணி நேரம் நீக்கணும், கிருபையை தான் கேளு. அல்லேலூயா. அந்நிய வாசியில நான் ராமும் ஜெபிக்கணும், கிருபையை கேளு. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும், கிருபையை தான். போய் நான் கை வச்சு சுகமணி மரங்களை தாங்க. ஆமென். தேட 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 பூமிக்குரிய எல்லா அப்பங்களுக்கு ஆனாது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், திருமணமாக அடிக்கப்பட்டார், தரித்திரமாய் மறிக்கப்பட்டார். அவர் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தரித்திர வாழ்க்கையில ராயல்டி வாழ்க்கை. கவர்மெண்டே சொல்லுது, நீ எஸ்சியா இருந்தீங்க காட்டப்பட்ட ஒரு சமுதாயத்தினால நாம காட்டப்பட்டது. அவங்க எஸ்சி பாங்க சரிங்களா? ஆமா, ஜாதியில தெரியும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஜாதி தான். இந்த ஆணவம் கேட்கலாம். லேலோயா அந்த ஜாதியை வந்து இந்த கடையை வந்து அவங்க தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிறிஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா கவுண்டர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒயில ஜாதி கவுண்டர் சொல்லுவாங்க. இந்த ஏரியா கவுண்டர் சக்கரை அப்படி கொஞ்சம் அந்த கூட தேவர்கள் பெருசுவாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வருஷம் சொல்லிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னா, நீ தாழ்த்தப்பட்டவன் தான், ஆனா நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட, அப்ப நீ யாருக்கு ஈக்குவல்? கவுண்டருக்கு ஈக்குவல். பிசி எப்படி பிசிஏ மாதிரி கவர்மெண்ட் தெரியும். சலுகை உனக்கு வேண்டாம், நீ கிறிஸ்டின் ஐடியா நம்ம அவனே சொல்லுங்க பாரு. உனக்கு சலுகை, சில பேர் சலுகை போயிருக்கு பஸ் சொல்லி என்ன பண்றோம், நான் எஸ்சியாவே இருக்கிறேன், நான் இந்துவாக இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன். ஏன் நான் கிறிஸ்டின் சொல்லிப்படுது? ஏன்னா சலுகை உனக்கு என்ன பண்ணுது, மறக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரலோகம் கவர்மெண்ட் தெரியுது. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, அப்படி தாழ்த்தப்பட்டவன நீ உயர்ந்த ஜாதி இருக்குது. அல்லேலூயா. யாருக்கு ஜாதி இருக்குது? ஆனா இவங்க தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவனா இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதி தான் சேருவாங்க. தப்பு. கிறிஸ்தவனாக ராயல்டி, ராமன் சொல்லுங்க, ராயல் வாழ்க்கை ராமன் சொல்லுங்க. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ராயல்டி வாழ்க்கை. என்ன வாழ்க்கைன்னா அவ்வளவுதான். நீ வே கஷ்டப்படி நீ கேட்க தேடாதுன்னா இது வந்துடும். இதுக்கு நீ கேளு, நீ கஷ்டப்பட கூடாது, நீ ஆசீர்வதிக்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய கேட்டு. ஆனா அதிகமா கேட்க வேண்டியதுனா ஆவிக்குரிய ஐஸ்வரத்தை கேளு. கேட்க 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 ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், இருக்கிற ஏரியா ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை மேல இருக்கிற அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு வைக்கும். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ட்ரெஸ் சீப்புன்னு ட்ரெஸ் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் அப்படி இருக்கிற பிள்ளைங்க சொல்லணும், ராயலா வரணும்னு விரும்புகிறார். நம்ம தான் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நம்ம அப்படியே மாடல் அப்படியே நாம அப்படி பார்த்தா அப்படியே பாவமாக தெரியுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தப்ப நான் வந்து நினைச்சேன், கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே கஷ்டப்படணும், ஆமா அப்படியே ரொம்ப எளிமையா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு. சிம்பிள் வேற, சரியா? எளிமை வேற, எளிமை வேற, சிம்பிள் வேற. எப்படி பஸ் ரெண்டு ஒரே மாதிரி பஸ் வருது, சரிங்களா? கவனிச்சுக்கோ. நீ ராய ட்ரெஸ் போட்டுக்க, நல்ல ஒரு பட்டு சாரி போட்டுக்க, சரியா? பட்டு சாரி நல்லா நீட்டா இருக்கிறத ஒரு ட்ரெஸ் ஒரு 10,000 ட்ரெஸ் ஒரு போட்டு வச்சுக்குவேன். அவ்வளோ காஸ்ட்லியே போட்டாலும் ஒரு அக்கா வராங்கன்னு சொன்னாங்க, எளிமை பண்ணாட்டீங்களா, மேலே உட்காருங்க, கீழே உட்காருங்க. இதுக்கு பேர் எளிமை. இதுக்கு பேர் என்னது? எளிமை உள்ளவன் பாக்கியவன். நீ எவ்வளவு ட்ரெஸ் நல்லா போட்டாலும் என்ன பண்ற, கீழே உட்கார்ற, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுற. அப்படி பார்க்கும் போது அவனுக்கு என்ன தெரியும், சரி நாங்கள் இவ்வளோ எளிமையா இருக்காங்க, இவ்வளோ பார்த்தா காஸ்ட்லியா இருக்காங்க ட்ரெஸ் போட்டுருக்காங்க, ஆனால் இவ்வளோ எளிமையா நடந்துக்கிறாங்க. இதுதான் எளிமை. சொல்லி விளங்குதா? சரியா? நீ போடுறதே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு நான் எளிமையா இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன், எளிமை கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ வந்து கட்சி கூடி பாரு, இவ்வளவு ட்ரெஸ் போட்டு பார்த்த ட்ரெஸ் ஒயிட் ஒயிட்டாக போட்டுருக்க, ஆமா இதை போட்டு கட்சி கூட்டிட்டு இருக்க. நம்ம போடுறது கிழிச்ச துணி, இதுல வேற விட்ட போற, இருக்கிறது கம்மி ரேட்டாக போடும். உண்மைதானே? கம்மி ரேட்டை போட்டுட்டு என்ன பண்றோம், பிடிச்ச போடுறோம். ட்ரெஸ் தான் புதுசாக எடுத்திருக்கேன், அதோட என்ன ஆயிடும், கூட்டினா அழுக்காயிடும். கூட்டினா அழுக்காயிடும், நான் போட மாட்டேன். இப்படி இது பெரிய எளிமை கிடையாது. அல்லேலூயா. வேறு சிம்பிளாக சிம்பிளா போடுறீங்களாமா, பண்றதுல சேட்டை. அல்லேலூயா. நல்ல நல்ல காசை ட்ரெஸ் பண்ணு, ட்ரெஸ் பண்ண வந்து என்ன பண்ணு, சர்ச்சை சுத்தம் பண்ணி பாரு.
அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, போறது ஒரு 500 ட்ரெஸ், அது ஒரு 1000 ட்ரெஸ் போறது, ஆனால் அடுக்காயிருமாமா கூட்டணும். ஆண்டவர் பார்ப்பாரு, அதோட அப்படி நின்று இதுக்கு மேலே உனக்கு எக்ஸ்ட்ராவே நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான், ஆசை நின்று போயிடும். இது மாதிரி எளிமையில பெருமை திமிரு சரிங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா நீட்டாக வருவாங்க, அதுக்கு தனி ட்ரெஸ் போட்டுருவாங்க. எப்படி சுத்தம் பண்றது தனி ட்ரெஸ் போடுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டுக்கு வந்துட்டு தச்சி ஏய் அதே ட்ரெஸ் மாற்றிக்கிறது அது ஓகே. ஆனால் நீ எவ்வளோ போடுற எங்கள் அப்பாவுக்கு நீ புத்தாரு ஆண்மையில இருக்கும். அல்லேலூயா. இளைஞர் சிம்பிளாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கடைசியில் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தம்பினார், அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. ஏன் தரித்திரம் போயிடுச்சு சொல்லுங்க, ஏன் தரித்திரம் இப்போ நம்ம தெரிவிக்க போகிறோம். ஆமென். உங்க தரித்திரத்தெல்லாம் சந்தர்ப்பட போறீங்க. நான் இப்படிதான் எனக்கு கிடைக்காதீங்க. அல்லேலூயா. சொன்னாரு சரி, முதல்ல பிச்சைக்கார பத்திய பிச்சைக்கார பத்தி என்ன தெரியும்? பிச்சைக்காரன் கேட்பான், இருக்கிறத போடுமா, பழசோ பட்டோ மிச்ச மீடியா. ஐயா நான் துணிக்கே திங்கிறவனால என் ஆண்டவர் சொல்லிருக்காரு, மேஜில் உட்காரு. என்னது மேஜில் உட்காரா, எனக்கு ஈக்குவலா உட்காராங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு சமமா உட்கார், நான் சாப்பிடு நீயும் சாப்பிடு. துணிக்கை யார் சாப்பிடுவா? துணிக்கை திங்கிறது மிஞ்சி போன யார் சாப்பிடுவா? பிச்சைக்காரன் சாப்பிடுவோம். மிச்சமான குடுமா, மீதி குடுமா, ஏதாவது இருந்தாண்டவரே, ஏதாவது போடுங்காண்டவரே. இந்த பிச்சைக்கார புத்தியை மாத்திட்டு உங்களை போல என்னை மாற்றிக்காண்டவர். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் என்ன பண்ணாரு? சீசருடைய பாதத்தை கழுவினார். என்ன பண்ணாரு? நம்ம பாத்திரம் கூட கழுவ முடியும். என்ன பண்ண முடியும்? சச்சி பாத்திரத்தை கழுவுறதுனா கூட என்ன பண்ண முடியும்? நான் கழுவணுமா? யாரோ கழுவு. ஐயா அவர் ஐஸ்வர்ய சம்பனரு பாதத்தை கழுவுறாரு, சீசர் பாதத்தை. அல்லேலூயா. நான் எப்படி இதெல்லாம் பில்டப் பண்ணணும் அதெல்லாம் போயிடும். எப்படி இறங்கி போய் மாறணும்? நான் ஐஸ்வர்ய சம்பனர். ஐயா அவர் ஐஸ்வர்ய சம்பனர், நான் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் பாதத்தை கழுவினார், நான் பாத்திரத்தை கழுவுறேன். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? பாத்திரத்தை கழுவு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மனதை உனக்கு வேணும், அந்த மனதை வேணும். அல்லேலூயா. ராயத்தி லைஃப் கொடுப்பாரு. ராயத்தி லைஃப் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, சும்மா அந்த 1000 ட்ரெஸ் போடும்போதே இந்த அம்மா இந்த அலப்பறை பண்ணுது. ஒரு பருப்பு சோறு சாப்பிடும் போதே இந்த இது பண்ணுது. இன்னும் ஹையா கொடுத்தா அவ்வளவுதான்டா, எனக்கு சோறு முக்கியம் இல்லை, இவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு இவங்களுடைய ஆத்மா தான். ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன ஆயிடுவோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம் பார்த்துட்டே போறோம். பாவத்துல ஐஸ்வர்யத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் ஆரம்ப நாட்கள் உபதேசம் பண்ணாங்கன்னா, ஏன் இப்படி உபதேசம் பண்ணா, ஐஸ்வர்யத்துக்கு சுவாமம் என்னன்னா அவன பாவத்துல விழ வச்சு. ஏன்னா அதை கேட்டது யாரு? யாரு கேட்டா? சாலமோன். அதிகமா கொடுத்தா மறந்துடுச்சுவேன், உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன். சரிங்களா? கம்மியா கொடுத்தா மறந்துடுச்சுவேன். அதிகமா கொடுத்தா யாருன்னு கேட்குவேன், உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன், பாவம் செஞ்சிருவேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பணத்தை கொடுத்தாரு, அவ்வளோ கொடுத்தாரு. சாலமோனுக்கு நாட்கள்ல இளைப்பாது இருந்துச்சான். இளைப்பாது யார் காலத்துக்கு தெரியுமா? சாலமோன் காலத்தான் இளைப்பாதுல அவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு. இந்த ஞானத்தை வச்சு பயப்பட பண்ண சேட்டை கொஞ்சம் நெஞ்சம். சரியா? ஆமா, ஏகப்பட்ட எத்தனை வைப்பு? 1000 வைப்பு. சரிங்களா? ஆமா, ஞானத்தை கொடுத்துட்டார் ஓவரா. சரியா? பணம் ஏகப்பட்ட பணம், சொத்து வந்துருச்சு. அதனால என்ன பண்றது தெரியல, பாவத்தை விழுந்துட்டான். அதான் ஜெபிக்கிறான் கவனே, அவளை பணம் கண்டவர் அதிகமா கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன்? உன்னை மறுதளிச்சுக்குவேன். சரியா? கம்மியா கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன்? குழம்பிடுவேன், திட்டிடுவேன். சரியா? எனக்கு அளந்து கொடுக்க ஆரம்ப நாட்கள் ஐஸ்வர்ய சுபாவம் பெருக 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 பாவத்தை விட வச்சு. அதுவே நீ ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் நீ விடுதலை மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சபையில ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நீ கேட்க வேண்டியது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா எவ்வளவு
வாயை போடுவார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நம்மளை பத்தி நல்லாவே அப்போ ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே எவ்வளவு கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சுத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். உத்தரவாதம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் பண்ணணும் உத்தரவாதத்தை. ஏசப்பா இப்பயும் பண்ணிட்டாரு, எவ்வளோனா கொடுங்க, அதை பத்தி கண்டிப்பாக பண்ண எப்பயும் இப்படிதான் நான். ஆனால் அதிகமாக வந்து 1000 கிட்ட லேலுயா லேலுயா. இது பேரு எளிமை. இது பேரு என்னங்க? எளிமை. ஆவி எளிமை உள்ளவர்கள் உள்ள எளிமை வேணும். உள்ள இருந்தா வெளியே நான் நடக்குவாரு. அப்படி நீங்க கொடுக்குவ பண்ணுவ. ஒரு சைக்கிள் கொடுத்ததுக்கும் ஒரு பைக்கு கொடுத்ததுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பாய் போட மாட்டேங்கிறோம், சுத்தம் பண்ண மாட்டேங்கிறோம். இதே ஒரு கார் கொடுத்தாலும் நம்ம பார்ப்போம். ஓத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த மாதிரி என்ன ஆகுது? நான் சமையல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம ஜெபிச்சு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேட்டைகள் பார்த்தா ஆனா சாட்சி கொண்டு நிறைய சொல்லுவாங்க, நான் இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அங்க கொடுத்தாருங்க. ஆமா, அதை கொடுத்தது இதை கொடுத்ததுக்கே நீ இப்படி அல்பாடு பண்ற. என்ன கொடுத்தா ஆண்டர் பாப்பா போது நிப்பாட்டு. ஒரு தூதர் தருகிறான், ஐஸ்வர்ய தூதர். அதை கொடுக்குறவன் அனுப்புறவன். அல்லேலூயா அல்லேலூயா. செய்வன் பாரு. கர்த்தர் ஒன்று செய்ய வைப்பார் பாரு. பட் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பயுமே நேரானது கேள்வி. பார்க்க 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 இயேசுவை பண்ணி மாறும். இயேசு ஐஸ்வர்ய சம்பளரு, ஈஸ்வரிய பார்க்க கழுவினாரு. ஏசு ஐஸ்வர்ய சம்பளரு எங்க படுக்கணும்னாலும் சில பேர் சொல்லுவாங்க, பத்தியா வீடு தலைவன் பெற்றுலாம் படுக்க மாட்டேன், பேசி இல்லாம படுக்க மாட்டேன், இங்கே தலைவன் இல்லாம படுக்க மாட்டேன். இங்கேயோ இப்படி எப்படி படுக்கிறது? அல்லேலூயா அல்லேலூயா. புரியல. ஒரு ஐஸ்வர்ய சம்பளரியா அவன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பேன். எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எங்க படுக்க சொன்னாலும் படுப்பேன், எங்க உட்கார சொன்னாலும் உட்காருவேன், எந்த சேர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எல்லாம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ரேஷன் சாப்பிடுவேன், கொஞ்சம் சாப்பிடுவேன், எல்லாம் கொடுத்தாலும். அதான் பவுல் சொல்றாங்க, எல்லா நிலைமையிலும் மனநன்மையா இருக்க தெரிஞ்சு. ஏன் பவுல் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய யார் தெரியுமா? அவன் பெரிய ஷிப்புக்கு ஓனர். அவன் ஏன்னா அவனுக்கு மேலான அல்லேலூயா. அவர் பேதுரு விட அதிகமாக அற்புதம் செஞ்சது யாரு? சரியா? நான் என்ன பண்ண பார்க்கல, எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், போயிட்டே இருக்கு ஆண்டவருக்காக. ஆமே. இந்த மனநிலைக்கு ஒருத்தர் ராயல் அப்படிங்க. அதனால இந்த மிச்சம் மீதி கேட்காதீங்க, தேசப்பட்ட பெருசா கேளுங்க, பெருசா ஆசைப்படுங்க. ஆனா அதை விட பெருசா ஆசைப்பட வேண்டியது ஆவிக்குரிய உண்மைக்குரிய ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்படும் தருவா. அதை விட ஆசைப்பட வேண்டியது ஆவிக்குரிய எடுத்துக்கலாம். பார்த்து செய்து அடுத்த நாள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னா, உங்க குடும்பம் தரித்திரமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, இப்ப நீங்க சரண்டர் பண்றீங்க. ஏசப்பா என் தரித்திரத்தை சிலுவையில வைக்கிறேன், உங்களுக்கு ஐஸ்வர்யம் என் மேல வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஜெபிக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொடுங்க. எதுக்காக ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஜெபி கேளு, ஆண்டு பண்ணி கேளுங்க. ஒருவேளை ஐசா பண்ணிட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், போது கரெக்டாகவே இதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஒருவேளை ஜெபிச்சிருந்தா இதைப்பட்ட மன்னிப்பு கேட்போம். ஆமாம், நானே கேட்டுருக்கேன், நீ கூட கேட்க விரும்புகிறேன். நிறைய நாள் சில உபதேசங்களை கேட்டுட்டு போது கரெக்டாகவே அவங்கள மாதிரி எனக்கு இதுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், கேட்டுருக்கிறோம். அதுக்காக மன்னிப்பு கேட்போம். நீ ஐஸ்வர்ய சம்பந்தராக நாங்கள் ஐஸ்வர்ய ஆகும்படிக்கு நீ சிலுவையிலே தரித்திரரை மதித்திருக்கேன். நாங்கள் அதே தரித்திரம் மட்டும் போதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறோம். அடியேன் கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏதோ உபதேசத்தில் கேட்டு ஏதாவது இந்த ஒரு சத்தியத்தை அறியாம மனுஷன் போதிக்கிற அந்த போதகத்தை கேட்டுக்கிட்டு நான் இப்படியே இருக்குன்னு சொன்னேன். அதை நான் இயேசுவின் நாமத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். அப்பா, நாங்கள் ஐஸ்வர்ய ஆகும்படிக்கு நீ சிலுவையிலே தரித்திரரை மதித்தீராக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஐஸ்வர்யமான இருக்க வேண்டும், ஐஸ்வர்ய சம்பளனா இருக்க வேண்டும் சொல்லி விரும்புறீங்க. அப்பா, அடுத்தது ஒரு விஷயத்தை மன்னிச்சிருங்க. நாங்கள் பூமிக்குரிய ஐஸ்வர்யமா தெரியும் தான் மன்னிச்சிருங்க. பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை மட்டும் நாங்கள் ஜெபிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நான் ஜெபிக்காம போயிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க அப்பா. சோதரன் 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 சோதரன்
ஐஸ்வர்யங்கள் அபிஷேகம் கட்டவிழ்த்தாங்க. ஜோம் பண்ணி அடுத்த தலைமுறை கை ஜோம் பண்ணி ஏசப்பா என்னை மன்னிங்க சொல்லி, ஏசப்பா மன்னிங்க, தரித்திரத்தை விரும்பியதுக்காக என்னை மன்னிங்க, தரித்திரத்தை விரும்பியதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நாங்க அந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை மாத்திரம் கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. 2 காரியம் சொல்லுங்க. தரித்திரத்தை விரும்பியதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. 2வது, பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை மட்டும் நாங்கள் ஜெபிச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சு கேளு கேளு. நல்ல சத்தியம் அதுக்கே சன்மா ரூபா அதுக்கு ஷேக்கேன். அப்பா எங்களை மன்னிச்சிருக்காங்க, நன்றி. ரத்தத்தினால எங்களை கழிவு சுத்தியிருக்காங்க, நன்றி. மாதாவா ஷெபதரா ரீதல்லா மாதா சத்திச்சி நம்ம ரூபா ஔடாமா ஷேக்கே நீ பிராதரா லேத்தனா வந்து ஷேக்கடதரா நீத்தே அலோபா ஹண்டே ரூதால்லா ரைத்தி ஹண்டே ஷேக்கே ஆட்டே வரோபா ராதா. ஜீசஸ் 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 ஜீசஸ். பொண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம். ஆமாம், நகையெல்லாம் போடக்கூடாது, நகை எங்களுக்கு வேண்டாம் சொல்லி வெறுப்பதுக்காக எங்கள் மன்னிச்சிருக்கோம். நகையெல்லாம் நாங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் எவ்வளோ உபதேசம் கேட்டுருந்தா என்னை மன்னிச்சு நீங்கள் கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒருவேளை பிரதர்ஷம் பண்ணியிருந்தா ஓகே, நகை போட மாட்டேன்னு சொல்லி பிரதர்ஷம் பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் அவர்கிட்ட கேளு, என் கொடுக்காண்டவர், என் பிள்ளைகளுக்கு கொடுக்காண்டவர், என் பையனுக்கு கொடுக்காண்டவர். கேளுங்க கேளுங்க கேளுங்க. வீட்டில் நகைகளை சேர்த்து ஷக்கதெல்லாம் அந்த ஷேக்கே பண்ணலாம். கேளுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்ல ஜெபிக்கலாம். அன்பு கதாப்பட்டேன் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா நாங்கள் தரித்திரத்தை விரும்பியதுக்காக எங்களை மன்னிச்சிருக்கு, தரித்திரத்தை விரும்பியிருந்தா எங்களை மன்னிச்சிருக்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிச்சதை எங்களை மன்னிச்சிருக்கப்பா. இப்படி இறக்கத்தை எங்கள் மேலே வைங்க, இப்படி பெருமையை எங்கள் தாங்க. நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படி சிலுவையை தரித்திரை மறிச்சிருப்பா. அதற்காக இப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூலா தேங்க்யூலா தேங்க்யூ தேங்க்யூலா தேங்க்யூ தேங்க்யூலா. எனக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்க. எல்லாரும் கேட்கலாமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கேட்கலாமா? கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்க, எனக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாங்க, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாங்க, ஆவிக்குரிய எளிமையை தாங்க, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாங்க. ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ள பாக்கியம் இல்லப்பா. நாங்கள் ஆவியில் எப்பொழுது எளிமையா இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாங்கப்பா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்கப்பா. ஷே கே லா 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 சே அண்டே அவுடாமா ஷிகடமா ரிகவல கண்டே. கேளுங்க, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்கப்பா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்கப்பா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தாங்கப்பா. தேங்க்யூ தேங்க்யூடா தேங்க்யூடா. நீ தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாம் தலைமுறை கை வச்சு உங்க வீட்டுடைய தரித்திரம் பணம் இல்லை. ஆமாம், கவனிக்கல. ஆமாம், சில பேர் பிரதேசப்படி போய் நகை பண்ண மாட்டேன்னு ஒன்றும் தப்பு இல்லை, அது உங்கள் பிரதேசத்தை. ஆனால் நகை தேவை, சரிங்களா? சில மாதிரி தரித்திரம், வீட்டில் கஷ்டம், பண கஷ்டம், உலக கஷ்டம், இது மாதிரி தரித்திரமாக இருக்காத காசு பணம் தங்க பண்ணினா இப்போ உங்கள் தரித்திரத்தை ஒரு சிலுவையில் வைக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க மேல இருக்கக்கூடிய என் குடும்பத்திற்குரிய தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால சிலுவையில வைக்கிறேன். எங்க மேல இருக்கக்கூடிய தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தினால, இயேசு ரத்தத்தினால, இயேசு சுமந்த சிலுவையில வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால, இயேசு ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய மகிமையின் வழியாக சிலுவையில வைக்கிறேன். சொல்லுங்க. மூதாதையர் வழியாக, எங்க தாத்தா பாட்டி, எங்க அப்பா அம்மா, இவங்க வழியாக எங்க மேல் இருக்கக்கூடிய தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை மேல, இயேசுவின் நாமத்தினால, இயேசு ரத்தத்தினால வைக்கிறேன். ஏசப்பா, உங்களிலிருந்து உங்களுடைய மூதாதையர் வழியாக, உங்களுடைய பிதாவின் வழியாக நாங்கள் வழிபட்டு வந்த எங்கள் பிதாக்களின் வழியாக ஆபிரகாம், ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம், ஈசாக்குடைய ஐஸ்வர்யம், மூதாதையருடைய ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தினால எங்கள் மேலும் என் சந்ததி மேலும் வருவதாக. ஏசப்பா, என் பிதாவின் ஐஸ்வர்யம், குமாரனுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய ஐஸ்வர்யம், பரிசுத்த
பரிசுத்தாவின் ஐஸ்வர்யம் எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மீதும் இயேசுவின் நாமத்தினால வருவதாக. எசப்பா, இனி நாங்கள் பூமிக்குரிய ஐஸ்வரனாகவும் ஆவிக்குரிய ஐஸ்வரனாகவும் எங்களை அபிஷேகப்படுத்துவதற்காக நன்றி. எசப்பா, நாங்கள் ஐஸ்வரனாகும்படி சிலுவையிலே தரித்தராணியிலே இன்றைக்கு ஐஸ்வர்ய அபிஷேகம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் என்னுடைய பிள்ளைகள் மீதும் சந்ததியின் மீதும் அமர்வதாக. எப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால உரிமை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யத்தை உரிமை பாராட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இயேசு ரத்தத்தினால ஆம் என்றோம் ஆமென் என்றோம் சுதந்திரிக்கிறோம். நல்லா கையை தட்டி இப்பொழுது ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து சிலுவையிலிருந்து ஐஸ்வர்ய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் மீதும் இன்னும் வருவதாக. இனி ராயத்தையா யோசி மீதா ராத்தே வந்து அப்ராபா தேவனை போல யோசி மீதா ராத்தா சேக்கே நிவம் நிம்பாசா நிக்கனகந்தம் நிம்பாபா ரேக்கே நிம்பாபா ராபா கரபா. கைக்குடா ஆவியானவரே, இது அப்பா நீங்க ஆலய நம்முடைய திருக்காலத்தில் ஒப்புவிடுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ற ஆத்துமாவே சொல்லுதலே முழுவதுமே ஆத்மாவே கட்டளை சொல்லி அவர் செய்யும் சகலவாரி ஆசீர்வாத கரங்களை வீட்டுக்குள்ளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த ஐஸ்வர்ய அபிஷேகமும் சந்ததியின் மீது உங்கள் மீதும் உடைய குடும்பத்தின் மீதும் உடைய சந்ததியின் மீதும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கையை பிடிச்சிருக்காங்க. ஆமா, ஐஸ்வர்ய சம்பனரே, உங்க அப்பா ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பனர். அதனால நீங்களும் ஐஸ்வர்ய சம்பனர். உங்களுக்கு தரித்திரம் எல்லாம் விலகிருச்சு. God bless you. நீங்க வரசியா ஒன் பேசியா? ஏய் சச்சமா பேசுறீங்க. பாத்தீங்களா? பேசல.